Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். Today we are going to see John chapter 6 verse 3. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். We will read, please listen. இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். Then Jesus went up on a mountainside and sat down with his disciples. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray for a minute. நல்ல பிதாவே, Dear Father, தர்மியான இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for this time. இந்த வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளுங்க. Open our eyes to see the wonders of your words, O Lord. நீங்க கற்றுக் கொடுங்க. You teach us, Father. நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். We will learn, Lord. தாழ்த்தி ஒப்பு We கொடுக்கிறோம். humble ourselves. இயேசு நாமத்தில் பிதாவே. In Jesus' name, Father God. Amen. 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 Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமா Are இருக்கிறீங்களா? you all happy? ஆமென். Amen. கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலன். We should be always joyful in Christ and that is our strength. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்றாங்க. So God is helping us to meditate on each verse every day. இந்த நாளிலும் கூட நம்ம வந்து 3ஆம் வசனம், அதான் யோவானுடைய 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, So what John chapter 6 verse 3 says is, இயேசு மலையின் மேல் ஏறி, ஆமென், Jesus went up on a mountainside அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். and sat down with his disciples. ஆமென். Amen. Hallelujah. 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 அதாவது முந்தின வசனம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, The previous verse we அவர் saw was, வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்களாம். and a great crowd of people followed him because they saw the miraculous sign he had performed on the sick. Amen. ஆமென். Amen. அதாவது அவங்க வியாதியஸ்தர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியா நினைச்சிட்டாங்க, அவங்களை அவரை ஃபாலோ பண்றாங்க. So many people follow Jesus Christ after seeing the miraculous sign that God performed on the sick. இவரிடத்துல வந்து தேவனுடைய கிரியைகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள். So they all got to know that God Jesus is having the Father God's work in him. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஜான் 3:2ல கூட அந்த நிக்கோதேமுங்கிற மனுஷனே அதான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி சொல்றதை பார்க்கிறோம். So John 3:2 says, he came to Jesus at night and said, Rabbi, we know that you are a teacher who has come from God, for no one could perform the miraculous sign you are doing if God were not with him. Amen. 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 என்று அவர் செய்கிற அற்புதங்களும் அவர் செய்த அதிசயங்களும் அடையாளங்களும் தேவன் தன்னோடு கூட இருக்கிறார், இது தேவனால் நடக்கிறது என்பதை காண்பிக்கும் விதமாக இருக்கிறது. So what all Jesus Christ is doing, everything is showing that Jesus Christ is along with the Father God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதை கண்டு கொண்ட ஜனங்கள் என்ன செய்றாங்க? இயேசு கிறிஸ்துவை பின் செல்கிறார்கள். So all the people, those who saw the miraculous sign, they are following Jesus Christ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்படியே நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நன்மையான காரியம் இருக்கிறது, அல்லது ஒருத்தர் நமக்கு நன்மை செய்கிறார்னு சொன்னால் நாம் அவரை பின் செல்வது வந்து ஒரு என்ன செய்வது, ஒரு நார்மல் காரியமா இருக்கிறது. Usually it is like this only. If somebody is doing good things for us, means we will follow them. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதே போல தான் அது, ஏன்னா ஒரு நன்மையான விஷயம் இருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அது அசால்ட்டா இருந்தோம், அது வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், அது மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. So even after knowing the good things, if we are not doing that, if we don't need that, means we will miss it. Amen. Amen. இன்றைக்கு நாமும் அப்படிதானே, Today even we ஆண்டவர் are இயேசு like கிறிஸ்து that. தான் ரட்சிப்பு இருக்கிறது, அவர் மூலமா நமக்கு ரட்சிப்புங்கிற விஷயத்தை அறிந்து நினைச்சிருந்தோமோ அவரை வந்து பின்னாடி நம்ம என்ன செய்றோம், வர ஆரம்பிச்சிருக்கிறோம். So after knowing that, yes, we will be saved by the grace of God Jesus only. After knowing this only, we are following him. அவரிடத்துல நித்திய ஜீவன் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து உலகம் எனக்கு முன்னாடி சொல்ல முடியாது, உலகம் எனக்கு பின்னே சிலுவை என் முன்னே சொல்லிட்டு என்ன செய்ய, நம்ம வந்து அர்ப்பணித்து வருகிறோம். So after knowing that yes, Jesus Christ is the way, truth, life, eternal life, everything, we cannot say yes, the world is in front of me. No, the cross is in front of us and the world should be always behind us. Amen. Hallelujah. Amen. Hallelujah. அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. That God gives, that is the mercy of God. Amen. Amen. இந்த ஜனங்களும் அதை தான் செய்கிறாங்க These இப்போதைக்கு. people is also doing the same here. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இயேசு செய்த அற்புதங்களை கண்ட உடனே என்ன செய்றாங்க, ஜனங்கள் எல்லாம், ஏன்னா எல்லாருமே தேவைகளோடு இருக்கிறாங்க. So all the people are in need. Once Jesus Christ performed many miraculous signs, they started following Jesus எல்லாருமே Christ. வந்து மேசியா எப்பொழுது வருவார், மேசியா எப்பொழுது வருவார், நமக்கு எப்போது நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லி எல்லாம் ஆர்வத்தோட தான் இருக்கிறாங்க இல்லையா? So everyone are expecting when will be the Messiah will be coming,
when good things will start happening. So all are waiting for that. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நல்ல காரியங்கள் நடக்கும், எப்பொழுது பிரச்சனை தீரும், எப்பொழுது பாடுகள் குறையும் என்று சொல்லி தான் எல்லா ஜனங்களும் நம்ம வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறாங்க. So even today every people are with an expecting, saying like when my burdens will be over, when my problem will get over. With this expectation many people are there. அப்படிதான் இந்த ஜனங்களும் என்ன செய்றாங்க, இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். Same way these people are following Jesus Christ now. அதை என்ன செய்றார், இயேசு பார்க்கிறார். Jesus Christ is seeing all these. இப்போ என்ன செய்றார், இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட என்ன செய்றார், மலை மேல் ஏறுகிறார். Now Jesus Christ went up on a mountainside and sat down with his disciples. ஏறி அங்க என்ன செய்றார், அங்க தன்னுடைய சீஷர்களோடு கூட என்ன செய்றார், உட்கார்ந்து இருக்கிறார். Now he is sitting there on the mountainside along with his disciples. Amen. Amen. Hallelujah. 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 ஏனென்றால் தேவன் எங்கெல்லாம் செல்கிற அப்போஸ்தலர் 10:30 சொல்லுகிறபடி அவர் எங்க செல்கிற இடங்கள் எல்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். So wherever God Jesus goes, everywhere he will do good things. வியாதியஸ்தரை குணமாக்குகிறார். Healing the sick people. பிசாசு பிடித்தவனை அந்த விடுதலை பெற செய்கிறார். Delivering the demon possessed people. இப்படி எல்லா போற எல்லா இடங்களிலும் வந்து அற்புதங்களை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே கட்டுகிறார். Wherever he goes, he will glorify God's name and build the kingdom of God by doing miracles. தேவனுடைய நாமத்தை அங்கே உயர்த்துகிறார். Everywhere he will glorify God's name. தேவனுடைய ராஜ்யத்தை பரம்ப செய்கிறார். So he will spread the kingdom of God wherever he அதற்காக தான் அவர் goes. இங்கே பூமியில வந்தார். For this purpose only God Jesus came down to the earth. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இப்பொழுது ஜனங்கள் எல்லாம் தன்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். தேவன் பார்த்து என்ன செய்கிறார், So now Jesus Christ saw the people are following him. அங்க இருக்கிற ஒரு மலையின் மேலே ஏறுகிறார். Now he is climbing to a mountain there. Amen. அதாவது நம்ம வந்து இதை எப்படி சொல்லணும்னா, use the circumstances to spread the gospel. Amen. Amen. அதாவது நம்ம இருக்கிற சூழ்நிலைகளை என்ன செய்ய வேண்டும், நமக்கு வந்து சாதகமா பயன்படுத்தி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். So whatever the situation or the circumstances may be, we need to use that to spread the gospel there. Amen. Hallelujah. Hallelujah. சூழ்நிலைகள் எப்பொழுதும் அப்படியே தான் இருக்கும். Always the circumstances will be the same. நம்ம ஜஸ்ட் பார்த்தோம்னா எல்லாம் பிளைண்டா ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். Everything will be like a blind. ஆனால் தேவனுடைய ஞானம் நம்மை நிரப்புகிற பொழுது, But when God's wisdom fills தேவனுடைய us, கிருபை நம்மை நிரப்புகிற when பொழுது, God's mercy fills us, தேவனுடைய சித்தம் திட்டம் நம்மை கொண்டு நிறைவேறுகிற பொழுது, when God's plan, purpose, everything fulfills us, அங்க இருக்கிற காரியங்கள்ல வந்து எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாய் மாற்றி அதன் மூலமா எப்படி வந்து காஸ்பலை சொல்ல முடியும் அப்படிங்கிற கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். So God will give the mercy like how to change the situation, and in that situation we need to spread the gospel. Amen. God will make a way for that. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறது அவருக்கு ஆல்ரெடி தெரிந்திருக்கிறது. So God Jesus he knows that he's going to do a big thing with the people there. Amen. அதுக்கு தடையில்லாம அது வந்து அந்த ஊழியங்களை அழகா நடக்க வேண்டும் என்று சொல்லி, without any obstacles, that ministry should be done. எந்த விதமான ஒரு டிஸ்டர்பும் இல்லாம என்ன செய்றாரு, அந்த ஊழியம் அருமையா நடக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷம் எல்லாம் அருமையா பரவ வேண்டும் என்று சொல்லி, that God's ministry should be done perfectly and there shouldn't be any obstacles. Thinking this, God Jesus, ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்க இருக்கிற மலையின் மேல் ஏறி என்ன செய்றார், உட்கார்கிறார். he's sitting in that mountainside. Amen. தன்னுடைய சீஷர்களோடு கூட உட்கார்ந்திருக்கிறார். Along with his disciples, he sat down on the Hallelujah. mountainside. Amen. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க ஒளித்து போனாலும் தன்னுடைய கூட அந்த 12 சீஷர்களையும் அழைத்து செல்வது ஒரு வழக்கமா இருந்தது. So it is usual wherever God Jesus Christ goes for the ministry, he will go along with the 12 disciples. ஏனென்றால் சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறவன் குருவை போல் இருக்கிறவன். Disciples means same like the master. அதே போல குருவோடு கூட இருக்கிறவன். Who will be always with the master. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்படியே வந்து இவர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில 3 வருஷம் ஊழியம் செய்றாரு. So God Jesus Christ, he was doing the ministry for 3.5 years in So this earth. 3 வருஷமும் வந்து இந்த சீஷர்கள் வந்து இயேசுவோடு கூட தான் இருக்காங்க. So all those 3.5 years, these disciples were along with Jesus Christ. Amen. Hallelujah. 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 எல்லா ஊழியத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை என்ன செய்ய ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கார் கூட. So everywhere he is training the disciples. Amen. too. Hallelujah. Amen. Hallelujah. அதைத்தான் தேவன் வேதத்தின் மூலமாக நமக்கும் கொடுத்து என்ன செய்யறார், நம்மளையும் ட்ரெயின் பண்ணுகிறார். So this is what God Jesus Christ through the Bible words, he is training us also for the Amen. ministry. Amen. Hallelujah. Hallelujah. இதே போல ஒரு சம்பவத்தை நான் பார்க்க முடியும். மார்க் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, Mark 3:10 says, ஜனங்கள் திரளாய் இருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். For he had healed many, so that those with the disease were pushing forward to touch him. ஆமென். ஏன்னா 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் அநேகரை சுத்தமாக்கினார், நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நெருக்கி வந்தாங்க. நீ எப்படியாவது இயேசு கிறிஸ்து தொட்டா போதுங்கிற நெருக்கும் போது ஆண்டு என்ன பிளான் பண்றாரு, ஒரு ஸ்டேஜ் மாதிரி செய்யறாரு, அங்க ஒரு படகை ஆயத்தம் பண்ணி அது மேல என்ன செய்யறாரு, காரியங்களை செய்கிறவராய் பார்க்கிறோம். So it is like Jesus Christ, he did many miracles, healing the sick and all. Now the people, the crowd started pushing him.
everybody wants to go and get healed. So everybody started pushing Jesus Christ, and Jesus Christ used the circumstances. He just made the ark and he stood upon that ஏனென்றால் rock. அவர்கள் அந்த ஜனங்கள் செய்கிற காரியத்தின் மூலமாக ஆண்டவருடைய ஊழியர் தடை வராதபடிக்கு என்ன செய்றாரு, அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து என்ன செய்றார், அங்க இருக்கிற ஒரு படவை என்ன செய்றார், ஒரு மேடை போல மாற்றி என்ன செய்றார், அங்க அதை ஆயத்தம் பண்ணும்படிக்கு என்ன செய்றார், சீசர்கள் கட்டை எடுக்கிறார். அவர் அப்படியே படகுல ஏறி நிற்கிறார். So ஆமென். because of the crowd pushing, nothing should stop the God's ministry. Thinking this in mind, Jesus Christ quickly what he is doing is he made the ark as a stage, and then he stood in that ark and then started preaching the gospel there. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. இதெல்லாம் ஒரு சீசர்களும் என்ன செய்றார், கூடவே பார்த்து கொண்டே வருகிறார், கூடவே கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். So the disciples also seeing all these things and they are learning everything ஆமென். what God பின் Jesus நாட்கள்ல did. அவர்கள் வந்து வல்லமையான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். So later days we can see how the disciples are glorifying God's name there. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. சோ அங்க இருக்கிற அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சூழ்நிலையில எப்போதும் அப்படியே தான் இருக்கும். As we already saw, the situation will be always the same. நம்ம எந்த வியூல பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கறோமோ, எதை நம்ம டார்கெட்டா வைக்கிறோமோ அதுதான் நமக்கு கண்ணுக்கு கரெக்ட்டா தெரியும். So with what point of view we are seeing, only that we will be focusing always. Amen. Hallelujah. 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 Even நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். For example, we might be working in a company. ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம். Maybe a business. We might be doing a அல்லது business. வந்து வேற ஏதாவது வகையில மக்களோட தொடர்புகளை கூட வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். Anyways, communicating with people, we might be doing So, any எந்த work. சூழ்நிலையிலும் whatever the situation may ஒரு be, இயேசு கிறிஸ்துவின் சீசனா இருக்கிற நாம் as a disciple of Jesus Christ, தேவனுடைய ராஜ்யத்தை உலகமெங்கிலும் பரவ செய்கிற அந்த இடத்துல தேவன் நம்ம வைத்திருக்கிற நாம், so God kept us in spreading the gospel, so we are in that place. நம்ம சமயம் வாய்த்தாலும் பாக்கியாவட்டும் ஜாக்கிரதையா சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் நம்ம கவனமா இருக்க வேண்டும். So we should concentrate whether the time is there or not there, but we should preach the good news. இது பரப்புறது வந்து நமக்காக அல்ல, Spreading is not for our purpose, மற்றவர்களுக்காக. for others. யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நல்லது. Those who listen, it is good for them. Amen. Amen. நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லுகிற பொழுது When- சொல்லுகிற உங்களுக்கு அல்ல, கேட்கிறவர்களுக்கே மிகவும் பிரயோஜனமுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கிறது. So when we speak about God, Jesus Christ, it is not for us, for those who listen, it is a good life for them. Amen. Amen. Hallelujah. அதனால வந்து மற்றவர்களுக்காகவும் அநேகருக்கும் பிரயோஜனமா இருக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். So our life should be like that. It should be useful for many people there. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சூழ்நிலையில பார்த்து குறை சொல்லி கொண்டு அல்லது வந்து காலங்களை குறை சொல்லி கொண்டு அல்லது வந்து இப்படி இருக்குது என்று சொல்லி மற்ற காரியங்களை குறை சொல்வதை காட்டிலும், Instead of blaming on the situation or time or day or anything else, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நாம் சரியாக பயன்படுத்துகிற பொழுது, when we use the God's grace properly, நம்ம கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது, just we should think like how big God is with us, and we need to glorify God's name always. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவான எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிற பொழுது, When we should have always the faith, yes, the one who is in me, through him I can do everything. தேவன் நம்மை கொண்டு செய்ய திட்டம் வைத்திருக்கிற அந்த பெரிய காரியங்களை நாம் செய்து முடிக்க முடியும். So whatever God's plan for us, that we will do it. Amen. Amen. In God's Hallelujah. name. Hallelujah. 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 ஏனென்றால் குறை சொல்லுகிற அந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் ஒரு காரியம் நம்மளால செய்து முடிக்கவே முடியாது. So if we start blaming for everything, no work we can do. எல்லா விஷயத்திலும் குறைகள் இருப்பது போல நமக்கு காண்பித்துக் கொண்டே இருப்பான். So in every way we will start blaming. Amen. Amen. குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு என்று அவரை நாம் பார்க்கிற பொழுது, Yes. We should only see the God who is always with us. எல்லாமே தேவனுடைய நாம மகிமைக்கென்று நன்மைக்கு ஏதுவாய் மாறும். So everything will turn to be good by Amen. God's grace. Hallelujah. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஜனங்கள் வருகிறதை பார்த்து அவர் அங்கே இருந்தான்னு என்ன செய்வாங்க, ஒரு 10 பேர் சுத்தி நின்னாங்கன்னா மத்தவங்கலாம் கேட்காம போயிடும், மத்தவங்கலாம் என்ன செய்வாங்க, மத்தவங்கலாம் இவரை மறைத்திருப்பாங்க. So when God Jesus Christ saw the crowd following him, if he start preaching the gospel, means only 10 people can listen, the rest they cannot. Amen. இவர்கிட்ட ஆண்டவர் என்ன செய்யார், ஓகே எல்லா ஜனங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இவர்களுக்கு என்று இவர்கள்லாம் வந்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் கண்டு அவர் மேல் பரிதாபம் கொண்டு என்ன அவர்களுக்கு வந்து காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், தேவன் ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அக்கறையோடு கூட என்ன செய்தார், இமீடியட்டாக அங்கே இருக்கிற மலை மேல் ஒரு உயரமான இடத்துக்கு சென்று அங்கிருந்து பேசுகிற பொழுது என்னாவது எல்லாருக்கும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறது. So looking at the crowd, immediately God Jesus Christ, he stood up on the mountain there and he sat down in the mountain and started preaching the good news so that everybody can listen whatever he is speaking very clearly. Amen. Amen. ஏனென்றால் அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறபடி, As it is said, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே
அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Acts 10:38 says how God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and power, and how he went around doing good and healing all who were under the power of the devil, because God was with him. Amen. Amen. அதே வல்லமையினாலும் அதே பரிசுத்தத்தினாலும் தேவன் நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். So God anointed with the same power and Holy Spirit with us also. அதே தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். Same God is with us also. ஆமென். Today. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். This is what Jesus Christ is saying. எனக்கு எல்லா சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. All authorities have been given to நான் me. உங்களுக்கு தருகிறேன் என்றார். I am giving that to you. Amen. So மாத்திரமல்ல தேவனுடைய கிருபையும் தேவனே நம்மோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறார். Not only that, God and God's grace is always with us, so with that we can do anything. Amen. In Jesus name. இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை அறிந்து கொண்டு அதை எப்படி என்ன செய்யணும் பிரோஜனமாய் மாற்ற வேண்டும், அந்த வாய்ப்பை எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய காரியங்களை மிகவும் தெளிவாய் என்ன செய்தார் இருந்தார். So Jesus Christ is not looking at the situation there. He is very much clear in fulfilling the God's will, just to preach the good news. There shouldn't be any obstacle for God's ministry doing there. So he used the opportunity there, whatever the circumstances may be. அப்படியாகத்தான் நாமும் மற்றவர்கள் மீதோ அல்லது சூழ்நிலை மீதோ குறை சொல்லாதபடிக்கு same way even we shouldn't blame in the situation or people there. இந்த சூழ்நிலை இந்த காரியங்களை எப்படி தேவனுடைய நாம மகிமைக்கு மாற்ற முடியும், எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் என்று சொல்லி நம்முடைய கவனத்தை அங்க ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படினா, so always we need to focus and concentrate like how we should use the chance, how we should use the circumstances to glorify God's name. அது தேவனுடைய நாம மகிமைக்கு என்று அது இருக்கும். That will be for glorifying God's name. That will definitely glorify Amen. God's name. Hallelujah. Hallelujah. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். Amen. The one who is in the world, the one who is in us is bigger. Amen. உலகத்தை மாத்திரமல்ல உலகத்தின் அதிபதியான பிசாசையும் ஜெயித்தவர். Amen. He is a victorious God. Amen. Hallelujah. அந்த வெற்றியை நாம் அறிவிக்கும்படி தான் நம்ம இங்க இருக்கிறோம். So we are here to spread the victory, good news to others. தேவன் சிலுவையில் செய்து முடித்த அந்த காரியங்களை நாம் உலகம் முழுவதும் பரவ செய்யும்படி தான் நம்ம தேவன் வைத்திருக்கிறார். So God kept us just to spread whatever God finished on the cross. கர்த்தர் நல்லவர். God is good. Amen. கர்த்தர் நல்லவர். God is good. கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே, Dear Father, இந்த வேளையில கூட ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம்ப்பா. Jesus, we submit the dear brothers and sisters into your mighty hands as we listen these words of Father. நாங்கள் தியானித்தபடி ஆண்டவரே, As we meditated, O Lord, சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்காமல் we should never see the circumstances of அடுத்த Father. காரியங்கள் மீது அல்லது எது முடியாத காரியங்கள் இருக்கோ அது மீது நாங்கள் ப்ளேம் செய்யாதபடி We ஆண்டவரே, shouldn't blame on anything, so Father. எதை ஆண்டவர் நாங்கள் செய்து முடிக்கும்படி தேவன் வைத்திருக்கிறீரோ As what for you have kept us, O Lord. அதை உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்து முடிப்பதற்கு To glorify your name, we need to do that, கர்த்தர் நீங்க Father. உதவி You செய்வீராக. help us, O Father. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. We humble ourselves. நீங்க பொறுப்படுத்திக் You கொள்ளுங்க. take care, O இந்த Father. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் We ஆசீர்வதிக்கவே bless each ஆண்டவரே. and every one, those who listen the words, O Lord. அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக Let பண்ணுங்க. them be a blessed and multiply, O Father. சகல நாசமோசங்களும் கிருபை அவளை காத்துக்கொள்ளுங்க. Jesus, you protect them, be with them. தாழ்த்தி ஒப்பு We கொடுக்கிறோம். humble ourselves. இயேசு நாமத்தில் In ஜெபிக்கிறோம் பிதாவே. Jesus' name, Father God. ஜீவன் Amen. நல்ல பிதாவே. Amen. ஆமென். ஹalleluya. Praise the Lord.